அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோல பார்க்க இருக்கக்கூடிய பாடம் அப்படின்னா மனித உறுப்பு மண்டலம். இது 6ஆம் வகுப்புல அறிவியல் 2ஆம் பருவத்துல அலகு 6ல இருக்கு. இதுக்கு முன்னாடி இது பகுதி 3 வீடியோ. இதுக்கு முன்னாடி வீடியோ எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. அந்த 2 வீடியோல என்ன சொல்லிருக்கோம்னா எலும்பு மண்டலம், தசை மண்டலம், சுவாச மண்டலம், செரிமான மண்டலம், இதை பத்தி எல்லாம் அந்த வீடியோல சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம அடுத்தது பாக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரத்த ஓட்ட மண்டலத்தை பத்தி பார்க்கலாம். ரத்த ஓட்ட மண்டலம் ஒரு 3 உறுப்புகளை கொண்டிருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதயம், ரத்த குழாய், ரத்தம், இதெல்லாம் உள்ளடக்கியத்தான் ரத்த ஓட்ட மண்டலம். இது என்ன வேலை செய்யுது அப்படின்னா நம்முடைய உடம்புல சுவாச வாயுக்கள், உணவு சத்து பொருள்கள், ஹார்மோன்கள், கழிவு பொருட்கள் அதெல்லாம் கடத்துது. தீங்கு விளைவிக்கக்கூடிய நோய்க்கிருமிகள் நம்ம பாதுகாக்குது. உடலின் வெப்பநிலையை சீராக வச்சுக்கிறதுக்கு இந்த ரத்த ஓட்ட மண்டலம் மிகவும் பயனுள்ளதா இருக்கு. இதுல பார்த்தோம்னா முதல்ல நம்ம பார்க்கறது இதயம். இதயம் பார்த்தோம்னா நுரையீரல்களுக்கு இடையே அமைஞ்சிருக்கு. இதயம் 2 சுவர்களை கொண்ட பெரிகார்டியம் உறையினால் சூழப்பட்டிருக்கு. இதயம் பெரிகார்டியம் என்ற உறையினால் சூழப்பட்டிருக்கு. புளூரா என்ற உரை எதுக்கு சொல்லியிருக்கோம்னா நுரையீரல் சொல்லியிருக்கேன். இப்ப இதயத்துக்கு என்ன உரை அப்படின்னு பெரிகார்டியம் அப்படின்ற உரை சூழப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து ரத்தத்தை உந்தி அனுப்புறதுக்கு பயன்படுத்த இந்த இதயம். ரத்த குழாய்கள், இந்த இதயம் அப்படின்னு பார்த்தா ஒரு கட்டுப்படாத இயங்கு தசைன்னு சொல்லுவோம், நம்ம தசையில பார்த்திருக்கோம். அதே போல இப்போ ரத்த குழாய்கள், ரத்த குழாய்கள் பார்த்தோம்னா ஒரு 3 பகுதிகளை கொண்டிருக்கு. என்னென்னா தமனிகள், சிரைகள் மற்றும் தந்துகிகள் 3 இருக்கு. இது ஒரு மூடிய வலைப்பின்னர் போன அமைஞ்சிருக்கு. அதன் வழியாக ரத்தத்திலிருந்து எடுத்து செல்லுது. அதாவது மூடிய வலைப்பின்னல் வழியாக தான் ரத்தத்தை இது எடுத்து செல்லுது. ரத்தம் அதாவது 3 பகுதிகளை கொண்டிருக்கு. என்னென்னா தமனிகள், சிரைகள் மற்றும் தந்துகிகள் 3 இருக்கு. இது ஒரு மூடிய வலைப்பின்னர் போன அமைஞ்சிருக்கு. அதன் வழியாக ரத்தத்திலிருந்து எடுத்து செல்லுது. அதாவது மூடிய வலைப்பின்னல் வழியாக தான் ரத்தத்தை இது எடுத்து செல்லுது. ரத்தம் ரத்தம் அப்படி பார்த்தோம்னா ஒரு திரவ இணைப்பு திசு. இது பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்மா, ரத்த அணுக்களை கொண்டிருக்கு. ரத்த அணுக்கள் பார்த்தோம்னா 3 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தோம்னா சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள், ரத்த தட்டுக்கள், அதாவது ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்ஸ் அப்படின்னு 3 அணுக்களை கொண்டிருக்கு. இந்த சிவப்பு அணுக்கள் எங்க உற்பத்தி ஆகுது மனித உடம்புல அப்படின்னு பார்த்தோம்னா எலும்பு மஜ்ஜையில தான் உருவாகுது. இந்த ரத்த ஓட்ட மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலத்துல மேற்பெருஞ்சிரை, பெருந்தமனி, இதயத்துல மேற்பெருஞ்சிரை, பெருந்தமனி, நுரையீரல் தமனி, நுரையீரல் சிரை, இதயம், குருதி நாளங்கள், தமனிகள், சிரைகள்னு இருக்கு. இதுல தமனிகள் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிர் சிவப்பு நிறத்தில் காணப்படக்கூடியது. மனித உடம்புல வெளிர் சிவப்பு நிறத்தில் காணப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா தமனிகள். இதுதான் இதயத்திலிருந்து உடலின் அனைத்து பாகங்களுக்கும் ரத்தத்தை எடுத்து செல்லுது. அதாவது இதயத்திலிருந்து வெளியேறக்கூடிய குழாய்க்கு பேர் என்னன்னா தமனிகள். நுரையீரல் தமனியை தவிர மற்ற அனைத்து தமனிகளும் பார்த்தோம்னா சுத்தமான ரத்தத்தை, ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை எடுத்து செல்லுது. ஆனா நுரையீரல் தமனி மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை எடுத்து செல்லும். சிரைகள் கருஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படுவதுதான் சிரைகள். இவை உடலின் பிற பகுதிகளிலிருந்து இதயத்திற்கு ரத்தத்தை கொண்டு போகுது. அது கருஞ்சிவப்புனா ரத்தத்துல பார்த்தோம்னா கருஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா சிரைகள். வெளிர் சிவப்பு நிறத்தில் காணப்படக்கூடியது தமனிகள். உடலின் பிற பகுதிகளிலிருந்து இதயத்துக்கு ரத்தத்தை எடுத்து செல்வது எதுன்னு கேட்டாங்கன்னா சிரைகள். நுரையீரல் சிரைகளை தவிர மற்ற அனைத்து சிரைகளும் அசுத்த ரத்தத்தை கடத்துது. இது மிக மிக முக்கியம். உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் குருதியை உந்தி தள்ளுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதயம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலம் பார்த்தோம்னா நாளமில்லா சுரப்பி மண்டலமும் இணைந்து கடத்துதல் மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகிய 2 பணிகளை செய்யத்தான் இந்த நரம்பு மண்டலம். இம்மண்டலத்துல மூளை, தண்டுவடம், உணர்ச்சி உறுப்புகள் மற்றும் நரம்புகள் இருக்கு. நரம்பு மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம் இணைஞ்சுதான் கடத்துதல் மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகிய 2 பணிகளையும் இது மேற்கொள்ளுது. இதுல பார்த்தோம்னா ஒரு மூளை, தண்டுவடம் இதெல்லாம் இருக்கு. இந்த மூளை என்ன பண்ணுதுன்னா மூளை மண்டை ஓட்டின் கபால குழியினுள்ள இருக்குது. இது திசுக்களால் ஆன 3 உரைகளால் சூழப்பட்டிருக்கு. இந்த சவுகளுக்கு மூளை உரைகள்னு பேரு. அது பார்த்தோம் அப்படின்னா முன்மூளை, நடுமூளை,
பின்மூளை அப்படின்னு சொல்றாங்க. மூளையானது உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம் சொல்லுவாங்க. தண்டுவடம் வந்து பார்த்தீங்கன்னா பின்மூளையில உள்ள முகுலத்தின் தொடர்ச்சி தான் வந்து இந்த தண்டுவடம். இது முதுகெலும்பு தொடரினால் மூடப்பட்டிருக்கு. முதுகெலும்பு தொடரினால் மூடப்பட்டிருக்கிறது வந்து தண்டுவடம். மூளையில் உள்ள அனைத்து பல்வேறு பாகங்களுக்கும் நரம்புகளால் இணைக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து இந்த தண்டுவடம். நரம்பு மண்டலத்துல செயல்கள் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா உணர்ச்சியை உள்ளீடு செய்யறது, ஒருங்கிணைக்கிறது, 2 செயல்களை செய்யுது. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பாடம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா உணர் உறுப்புகள். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா உணர் உறுப்புகள். இந்த உணர் உறுப்புகள் பார்த்தா அப்படின்னா ஒரு 5 உணர்வுகளை கொண்டிருக்கு. என்னன்னா கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல் என்ற 5 உணர்வு உறுப்புகளை கொண்டிருக்கு. நம்ம இதுல கண்களை பத்தி பார்க்கலாம். கண்கள் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு 3 பிரிவுகளை கொண்டிருக்கு. என்னன்னா கார்னியா, ஐரிஸ், கண்மணி, அதாவது பிப்யூல் அப்படின்னு சொல்லக்கூடிய பியூப்பில், இந்த 3 பகுதிகளை கொண்டிருக்கு. அது கார்னியா, ஐரிஸ் மற்றும் கண்மணி என்ற 3 பகுதிகளை கொண்டிருக்கு. செவிகள் வந்து பார்த்தோம்னா 3 பகுதிகளா இருக்கு. இது வந்து புறச்செவி, நடுச்செவி மற்றும் உட்செவி என்ற 3 பகுதிகளை கொண்டிருக்கு. புறச்செவி, நடுச்செவி, உட்செவி என்ற 3 பகுதிகளை கொண்டிருக்கு. மனிதனின் புறச்செவியில் உள்ள மடல் வந்து புறச்செவி மடல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து தோல் பணிகள் என்னன்னா நுண்ணுயிரிகள் வந்து உடலை பாதுகாக்கும் அரணாக செயல்படுது. தோல் சூரிய ஒளியை பயன்படுத்தி உடலுக்கு தேவையான வைட்டமின் டி வந்து உற்பத்தி செய்து மனித உடலுக்கு கொடுக்குது. தோலுடைய மிக மிக முக்கியமான பணி வந்து வைட்டமின் டி உற்பத்தி செய்து மனித உடலுக்கு கொடுக்கத்தான் இந்த தோலுடைய மிக முக்கியமான பணி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாடம் அப்படின்னு பார்த்தோம்னா நாளமில்லா சுரப்பி மண்டலம். நாளமில்லா சுரப்பி மண்டலம் என்ன அப்படின்னா நாளமில்லா சுரப்பி மண்டலம் ஒழுங்குபடுத்தி நம்ம அது உடலின் உட்புற சூழலை பராமரிக்கத்தான் வந்து பல்வேறு செயல்கள் மூலமாக அதாவது உடலின் பல்வேறு செயல்களை நாளமில்லா சுரப்பி மண்டலம் வந்து பார்த்தோம்னா ஒழுங்குபடுத்தி நமது உடலின் உட்புற சூழலை பராமரிக்கிறதா இதனுடைய வேலை. உடலின் பல நாளமில்லா சுரப்பிகள் அமைஞ்சிருக்கு. அந்த சுரப்பிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன்கள் அப்படின்ற வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்யுது. இந்த நாளமில்லா சுரப்பிகள் தான் ஹார்மோன்கள்ன்ற வேதிப்பொருள் உற்பத்தி செய்யுது. நாளமில்லா உறுப்பி மண்டலம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தலையில வந்து பிட்யூட்டரி சுரப்பி இருக்கு, மூளையின் அடிப்பகுதியில. பீனியல் அப்படின்ற சுரப்பி எங்க இருக்குன்னா மூளையினுடைய அடிப்பகுதியில இருக்கு. பிட்யூட்டரியும் பீனியலும் மூளையினுடைய அடிப்பகுதியில இருக்கு. கழுத்து பகுதியில வந்தா அப்படின்னா தைராய்டு அப்படின்ற சுரப்பி இருக்கு. மார்பு கூட்டுல வந்தா தைமஸ் அப்படின்ற ஒரு சுரப்பி இருக்கு. வயிற்றினுடைய அடிப்பகுதியில கணையம் அப்படின்ற ஒரு சுரப்பி இருக்கு. சிறுநீரகத்தின் மேல வந்து அட்ரினல் அப்படின்ற சுரப்பி இருக்கு. இடுப்பு குழியில வந்து இனப்பெருக்க உறுப்புகள் இருக்கு. இது மிக முக்கியம். இது நாளமில்லா சுரப்பி மண்டலம் தனி டாபிக் இருக்கு, 9th புக்ல இருக்கு. நம்ம அதை தனியா படிக்கலாம். கூடிய விரைவில் அப்லோட் செய்யறேன். டீட்டெயிலா இருக்கும் அந்த வீடியோல. கழிவு நீக்கம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கழிவு நீக்க மண்டலம். நமது உடலிலிருந்து நைட்ரஜன் கலந்த கழிவுகள் கழிவு நீக்க மண்டலம் மூலம் வந்து வெளியேற்றது. இதுல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா சிறுநீரகங்கள், சிறுநீர் நாளங்கள், சிறுநீர் பை, சிறுநீர் புறவழி இதெல்லாம் வந்து அடங்கிய இந்த கழிவு நீக்க மண்டலம். சிறுநீரகம் எப்படி இருக்குன்னா அவரை விதை வடிவில் இருக்கு. அடி வயிற்றின் குழியில் அமைஞ்சிருக்கு. அவரை விதை வடிவத்துல அடி வயிற்று குழியில் அமைஞ்சிருக்கு. நெப்ரான்கள், சிறுநீரகத்தினுடைய அடிப்படை அழகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெப்ரான்கள். இது வந்து ரத்தத்தினை வடிகட்டி சிறுநீரை உருவாக்குது. ரத்தத்தை வடிகட்டி சிறுநீரை உருவாக்குவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நெப்ரான்கள். இந்த இதோட முடியுது பாட்டு. இதுல இது வரைக்கும் நம்ம படிச்சத நினைவில் இருக்கிறதுக்காக சில ஹிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னன்னா எலும்பு மண்டலம் உடலுக்கு வடிவம் கொடுப்பதோடு உடலில் உள்ள மிருதுவான உள்ளுறுப்புகளை பாதுகாக்குது. எலும்பு மண்டலம் நமது உடலில் வந்து 3 வகையான தசைகள் இருக்கு. அது என்னன்னா எலும்பு தசைகள், மென் தசைகள், இதய தசைகள் 3 தசைகள் இருக்கு. ரத்த ஓட்ட மண்டலத்துல இதயம், ரத்தம், ரத்த குழாய்கள் 3 பகுதியில் இருக்கு. உதரவிதானம் மார்பு குழியின் தரைப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு மிகப்பெரிய தட்டையான திசு. செரித்தல் என்பது நாம் உண்ணும் உணவின் பெரிய மூலக்கூறுகளை படிப்படியாக சிறிய மூலக்கூறுகளாக கரையும் பொருளாக மாற்றும் செயல் தான் வந்து செரித்தல்.
மூளையின் மண்டை ஓட்டுல பாதுகாக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா, மூளை மண்டை ஓட்டத்தினை பாதுகாப்பது 3 பகுதியில உடையது. அவை முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. உணர்வு உறுப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்கள், செவிகள், மூக்கு, நாக்கு மற்றும் தோல்லாம் உணர்வு உறுப்புகள் சொல்றாங்க. இதோட இந்த மனித உறுப்பு மண்டலம் டாபிக் முடியுது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி.